அகதா கிறிஸ்டியின் குரூர வீடு அத்தியாயம் 7. வா சார்லஸ் என்று என் தோள்களில் கை வளையமிட்டு அணைத்தபடி, இப்பொழுது பிலிப்பின் மனைவியை சந்தித்து சில வார்த்தைகளை பேசுவோம் என்றார் டிவேரேனர். அதில் ஏதேனும் தேருமா கேட்டேன். அவள் பெயர் சற்று பிரசித்தம். பிரபல நாடகங்களில் அவள் நடிப்பை பார்த்த மாதிரி நினைவு. ஆனால் குறிப்பிட்டு சொல்ல முடியவில்லை. சார்லஸ், மகதா போன்ற வளவள குணாதிசயங்களால் தான் வெற்றி நெருங்கும் என்றார் டிவேரேனர். மகதாவை பற்றி 2 விஷயங்கள் கிரகித்துள்ளேன் சார்லஸ். ஒன்று, தன் சம்பாத்தியத்தை தன் இஷ்டத்துக்கு முழுவதும் உபயோகப்படுத்துவதாய் அவளுக்கு திருப்தி இல்லை. மகதாவுக்கு எல்லாம் தானாகவே செய்ய வேண்டும், துணி எடுப்பது, சமைப்பது என. இது அவளின் அடிப்படை குணம். மிக சுதந்திரமானவள். இதனாலேயே தான் பணியாற்றும் படக்குழுவினரோடு எப்பொழுதும் அரசல் புரசல் கொண்டிருக்கிறாள். இனி 2வது கிரகிப்பு, கலை உலகில் இவளுக்கு தொந்தரவு தருபவள் என்று பொது பெயரும் உள்ளது. சக கலைஞருடன் நல்லுறவு பேணவில்லை என இன்ஸ்பெக்டர் முடிக்கும்போது பிலிப் வசிக்கும் பகுதியை அடைந்திருந்தோம். சோஃபியா அவர்கள் பகுதியிலிருந்து வெளிப்பட்டு, அம்மா இங்கே இருக்கிறார் இன்ஸ்பெக்டர் என்று சொல்லிவிட்டு திரைசீலையை விலக்கி நாங்கள் உள்ளே முன்னேற வழி செய்து தந்தாள். அந்த விசாலமான அறையில் மகதா மெத்தையிலான ஒரு பெரிய நாற்காலியில் மிக அமைதியாக அமர்ந்திருந்தாள். தலையை அழுந்த வாரிக்கொண்டிருந்தாள். கருப்பும் சாம்பலும் கலந்த நிறத்தில் ஒரு மேல்கோட்டும் முட்டி வரை நீண்ட பாவாடையும் அணிந்திருந்தாள். எங்களை கண்டதும், வாருங்கள், நீங்கள்தான் இன்ஸ்பெக்டர் டிவேரேனரோ? இதோ இங்கு அமருங்கள். புகைப்பிடிப்பீர்களா? நடிப்பு ஓர் உயிரெடுக்கும் பிழைப்பு தெரியுமா? அலுப்பு தீர என் அருமருந்தே சிகரெட்டு தான். அவள் பழக்கம் போலவே படபடவெனதான் பேசினாள். ஆனால் அதில் வேகம் இல்லை, உணர்வு இல்லை, சப்தமும் இல்லை. மிக மெதுவாக அவள் இயல்பு நழுவி பேசிக்கொண்டிருந்தாள். சொல்லுங்கள் இன்ஸ்பெக்டர், எந்த வகையில் என் உதவி தேவைப்படுகிறது? நன்றி திருமதி பிலிப். லியோனார்டின் துயரம் நிகழும்போது நீங்கள் எங்கிருந்தீர்கள்? லண்டனிலிருந்து வந்து கொண்டிருந்ததாய் நினைவு. அன்று பிற்பகலில் நண்பர் ஒருவரோடு மதிய உணவு பகிர்ந்து கொண்டேன். ஹோட்டல் ஹிவ்வியில். பிறகு வழியில் இன்னும் சில நண்பர்களும் சேர்ந்து கொள்ள பெர்க்லியில் இளைப்பாற என்று கொஞ்சம் குடித்தோம். பிறகு அனைவருக்கும் விடை கொடுத்துவிட்டு வீடு நோக்கி புறப்பட்டேன். இங்கு வந்தால் வீடே குழப்பத்திலும் அமைதியிலும் கிடந்தது. கேட்டேன். திடீரென மாமனார் தவறிவிட்டதாக சொன்னார்கள். இதை சொல்லும்போது அவள் குரல் சற்று நடுங்கிற்று. உங்கள் மாமனாரை நிரம்ப பிடிக்குமா? ஓ எஸ். சட்டென வேகமின்றி உரக்க ஓசையின்றியும் பேசி வந்த அவள் முறையை மாற்றி துள்ளிவிட்டு குதித்து பேசலானாள். நான் அவரின் பக்தை தெரியுமா? குரல் உயர்ந்தது. மகதாவின் அருகில் நின்று கொண்டிருந்த சோஃபியா டீஃபாயில் இருந்த சிலை ஒன்றினை சிறு ஓசை வரும்படி மெல்ல நகர்த்தினாள். துள்ளி எழுந்திருந்த மகதா அப்படியே அமர்ந்து பழைய அமைதியான பணிவான பாவனைக்குள் புகுந்து கொண்டாள். அவரை எனக்கு விமர்சையாய் பிடிக்கும், அமைதியாய் சொன்னாள். நான் மட்டுமா? எல்லோருக்குமே விரும்பியவர் அவர். எங்கள் எல்லோருக்கும் மிக நல்லவர் அவர் என மேலும் பேச எத்தனித்த மகதா என்ன நினைத்தாரோ, நிமிர்ந்து சோஃபியாவை ஒரே நொடி பார்த்து பாவாடையை சரி செய்வது போல அசைந்து கொடுத்து பேசுவதை அப்படியே நிறுத்தி கொண்டாள். உங்கள் மாமனாரின் புது மனைவியோடு உங்கள் பழக்கம் குழப்பமில்லாமல் இருந்ததா? நாங்கள் அதிகம் பிராண்டாவை பார்த்ததில்லை. அது ஏன்? எங்கள் அனைவருக்கும் அவளுக்கும் அதிகமாய் கருத்து ஒற்றுமைகள் காணப்படவில்லை. பிராண்டாவுக்கு இதனால் பல சமயங்களில் வாழ்க்கை கடினமானதாகத்தான் இருந்திருக்க வேண்டும். இப்பொழுது மறுபடியும் சோஃபியா சிலையை நகர்த்தி ஓசை எழுப்பி காட்டினாள். மகதா மேற்சொன்ன பதத்தை தொடர்வதை நிறுத்தி கொண்டாள். ஓ, அப்படி ஒரு சூழலா என்ற மகதா சொன்ன கருத்தை ஆமோதித்துவிட்டு, பிராண்டா லியோனார்டுடன் மகிழ்ச்சியான வாழ்க்கை நடத்தினாளா என்று கேட்டார் டிவேரேனர். அப்படித்தான் என நினைக்கிறேன். இருவருக்கும் இடையே சண்டைகளே இருந்ததில்லையா? சின்னதாய் சிரித்து ஆம் என்று தலையசைத்தாள். எனக்கு விபரம் தெரிய வாய்ப்பில்லை இன்ஸ்பெக்டர்.
அவர்கள் வாழ்ந்த பகுதி இந்த மாளிகை போன்ற வீட்டில் எங்கள் பகுதியிலிருந்து ரொம்பவும் தள்ளியிருக்கின்றது. அப்பெண்ணும் லாரன்ஸும் நல்ல நெருக்கமான நண்பர்கள் என்கிறேன் நான். நீங்கள்? மகதா முகம் இறுகிற்று. கடிந்து கொள்ளும் முகத்தோடு, இது போன்ற கேள்விகளை என்னிடம் கேட்கத்தான் வேண்டுமா என்றாள். இதுவரை நேராய் இன்ஸ்பெக்டரை பார்த்து கொண்டிருந்த தன் பார்வையை இப்பொழுது மாற்றிக்கொண்டாள். உங்களுக்கு லாரன்ஸை பிடிக்குமா? இப்படி ஒரு கேள்வியை அங்கிருந்து நாங்கள் எதிர்பார்த்திருக்கவில்லை. போலீஸ் என்னும் வரையில் நான் வேண்டுமானால் இக்கேள்வியை சகிக்கலாம். ஆனால் பெண்கள் இருவரும் கனநேரம் ஆடிப்போயினர். அதிலும் மகதா, என்னடி அம்மா சோஃபி இது? எனக்கேன் லாரன்ஸை பிடிக்க வேண்டும் என அலறியே விட்டாள். சோஃபியா சுதாரித்து கொண்டு, அதாவது லாரன்ஸின் குணாதிசயம் பிடிக்குமா என்கிறார் அம்மா என விளக்கியதும் மகதா சற்று ஆசுவாசமானாள். பின் பதில் தந்தாள். அவன் அமைதியானவன். அவன் இருக்கிறான் என்பது கூட தெரியாத அளவுக்கு அமைதி. அவனை நான் அடிக்கடி பார்த்தது கிடையாது, பேசியதும் கிடையாது. அவன் குழந்தைகளுக்கு பாடம் நடத்துவது திருப்திகரமா உள்ளதா? எனக்கு பாடம் பள்ளி அதெல்லாம் அதிகம் புரியாது. நடிப்பேன், அவ்வளோதான். பிலிப் திருப்தியாய் இருப்பதாக சொல்லுகிறார். மகதா அந்தரங்க கேள்விகளுக்கு அதிர்வதை கண்ணுற்ற வைத்த டெவேரனா அவளை மீண்டும் அதிர வைத்து கலங்கிய குட்டையில் மீன் பிடிக்க ஆயத்தமானார். கொஞ்சம் அந்தரங்கமாக கேட்பதற்கு பொறுக்கவும், உங்கள் கருத்தின்படி பிராண்டாவுக்கும் லாரன்ஸுக்கும் காதல் நாட்டம் இருந்ததாக வாய்ப்பு உள்ளதா? இந்த ரீதியில் எப்போதாவது அவர்கள் இருவரையும் பார்த்ததுண்டா? மகதா பட்டென எழுந்தார். அப்படி எப்போதும் நான் கண்டதில்லை. இது இங்கிலாந்து குடும்பமாக இருந்தாலும் கட்டுக்கோப்பான எகிப்திலிருந்து வந்தபடியால் லியோனைட் எல்லோரையும் கட்டுப்பாடாய்தான் வைத்திருந்தார். அதை எல்லோரும் விரும்பினோம், வரவேற்றோம், கடைப்பிடித்தோம். மகதா கோபத்தின் உச்சியில் இருந்தாள். இப்படியெல்லாம் கேள்விகள் கேட்டு என்னை தர்ம சங்கடத்தில் ஆழ்த்த வேண்டாம் இன்ஸ்பெக்டர். நான் நடிகையாதலால் என்ன வேண்டுமானாலும் கேட்பதா? அப்படி தப்பர்த்தம் செய்து கொள்ளக்கூடாது திருமதி பிலிப். பின் பிராண்டா என் மாமனாரின் மனைவி, நினைவிருக்கட்டும். மகதாவின் வெகுளித்தனத்தை அப்பொழுது பிரமித்த நான் அவளின் துணிவை இப்பொழுது பாராட்டியே விட்டேன். டெவேரேனாரும் எழுந்தார். நன்றி மகதா, சந்திப்போம் என்று வெளியேறினார் டெவேரேனார். அவர் சென்றதும் தன் தாயை அப்படியே அள்ளி அணைத்து கொண்டு, கொன்று விட்டாய் அம்மா, அற்புத நடிப்பு என்று ஒரு முறை மகதாவை தட்டாமலை சுற்றிவிட்டாள் சோஃபியா. உடனே அருகிருந்த நிலை கண்ணாடியில் இடவளமாய் அசைந்து அசைந்து தன்னையே பார்த்து கொண்ட மகதா, ஆஹா, எத்தனை நுணுக்கமான நடிகையடி நீ! இங்கு நடந்த விசாரணை காட்சியை உன்னை விட வேறு யார் இத்தனை அற்புதமாய் செய்திருக்க முடியும் என்று தன்னைத்தானே பாராட்டி கொண்டிருந்தாள். என்ன சார்லஸ் என்று என்னை நெருங்கிய சோஃபியா, இன்ஸ்பெக்டர் பின்னால் ஓடவில்லையா என புன்னகைத்தாள். இது கிண்டலா, குறும்பா, நிஜமா விளங்கவில்லை. ஆனால் எனக்கே கூட குழப்பம் மிகுந்தது. இங்கு என் பணி என்ன தெரியவில்லை. ஏனோ நான் இருப்பது சோஃபியாவின் தாயாருக்கு பிடித்தமில்லாமலேயே இருக்கிறது. எனக்கு இதில் சற்றே மனத்தாங்கல்தான். நான் ஒரு ராஜதந்திரியாக, அல்லது சோஃபியாவின் காதலனாக, அல்லது முதன்மை இன்ஸ்பெக்டரின் துணையாளராக, எப்படி வேண்டுமானாலும் இங்கு நான் உலவினாலும் மகதாவை பொறுத்தமட்டில் என் இருப்பு ஒரு பார்வையாளனாக தான் உள்ளது. அப்படித்தான் அவர் என்னை வைத்து கொண்டுள்ளார். இதோ இப்போது கூட தான் அணிந்திருந்த காலணியை பார்த்து, இந்த ஷூ இக்காட்சிக்கு ஏற்றதல்ல சோஃபியா, மாற்றியிருக்க வேண்டும் என்று நடைபெற்று முடிந்த விசாரணை காட்சியை பிரித்து ஆராய்ந்து கொண்டிருக்கும் போது கூட என்னை ஒரு பொருட்டாய் கவனிக்காது ஏதோ சோஃபியா மட்டுமே இங்கிருப்பதாய் பாவித்து பேசினார். எதிர்காலத்தின் என் வருங்கால மாமியார் அதிசுதந்திர குணம் என்னை ஒதுக்கி வைத்து பார்க்குமோ என்னும் அளவிற்கு கொஞ்சம் பயம் வந்தது. டெவேரேனார் எந்த அறைக்குள் நுழைந்திருப்பாரோ என்னும் கேள்வி நெஞ்சில் முளைக்க நானும் சோஃபியாவின் கண்களால் விடை பெற்று கொண்டோம். தாழ்வாரத்திற்கு விரைந்தோடி வந்தேன். முதல் மாடிக்கு இட்டுச் சொல்லும் மாடிப்படி அருகே சென்று காத்திருந்தார் இன்ஸ்பெக்டர். பிலிப்புடைய அண்ணன் ரோஜரை காண மேலே போக எண்ணம் என்றார். படியேற எத்தனித்தார்.
என் குழப்பத்தை அவர் முன்வைத்தேன். நீங்கள் எல்லோரையும் விசாரணை செய்துவிட்டு வீட்டுக்கு வந்துவிடுங்கள். நான் கிளம்புகிறேன். நீங்கள் இங்கிருப்பதில் அர்த்தம் உள்ளது. நான் ஏன்? ஆச்சரியமாய் என்னை பார்த்தார். பார்த்து நட, பழைய மரப்படிகள் போல என்று படியேற ஆரம்பித்தார். ஏன் என்றால் விளங்கவில்லை. காரணமே இன்றி நான் இங்கு இருப்பதாய் படுகின்றது. இது எனக்கு பிடிக்கவில்லை. நீ யார்? எதற்கு இங்கு சுற்றுகிறாய் என யாராவது கேட்டால் பதில் சொல்ல ஸ்திரமான காரணம் என்னிடம் இல்லை. ஓ என்று ஒரு கணம் நான் குறிப்பிட்டதை உணர்ந்து நின்றார். ஏன் திடீரென இப்படி ஒரு லஜ்ஜை? சார்லஸ், சொல். அப்படி யாரேனும் உன்னிடம் கேட்டார்களா? மறைக்காமல் சொல், அது எனக்கு மிகவும் உதவும். இன்ஸ்பெக்டரின் இக்கேள்விக்கு தீர்க்கமாக மறுத்து தலையசைத்து, நல்ல வேலையாக இதுவரை இல்லை என்றேன். எனில் விட்டுவிடு, யாராவது கேட்டாலும் விளக்க தேவையே இல்லை. இது போன்ற குழம்பி கிடக்கும் வீட்டினில் அதுவே மிக சரி. எல்லோரும் அவரவர் சொந்த பிரச்சனைகளாலும் போலீஸ் வந்து என்ன கேள்வியை கேட்டு தொலைக்கப் போகின்றதோ என்னும் நரம்பதிர்வாலும் கவலையில் உள்ளனர். ஒன்று தெரிந்து கொள், தேவையில்லாத தருணங்களில் தன்னிலை விளக்கம் தரவே கூடாது. அதுவும் இது போன்ற சமநிலையற்ற குழம்பியவர்களிடம் கூடவே கூடாது. பாவம், அவர்கள் அறியாமலேயே நம்மை பலியாக்கி விடுவார்கள். சரியா? இதோ மாடி அடைகிறோம் என்றவர் குறும்பாய் என்னை பார்த்தபடி, உனக்கு நான் கேட்கும் கேள்விகளில் சலிப்பு கூட தட்டியிருக்கலாம். மரணம் நிகழ்ந்த அந்நாளில் வீட்டுக்குள் யார் இருந்தா என்ன, இல்லாவிட்டால் என்ன? விசாரணை என வந்துவிட்டு இப்படி திருப்பி திருப்பி கேட்கப்படும் அடிமட்ட கேள்விகளால் என்ன பெரிய பயன் விளைந்து விடப்போகின்றது என சலிப்பு என்று கூற, ரொம்ப சரி என இடைமறித்தேன். நானே கேட்க வேண்டும் என்று இருந்தேன். திருப்பி திருப்பியா? அதுவும் நீ அப்பொழுது எங்கிருந்து வந்தாய் என? என் இடைமறிப்பை ஒதுக்கி தொடர்ந்தார். இப்படிப்பட்ட அடிமட்ட கேள்விகளுக்கு அவர்கள் தரும் பதிலின் போது தந்து கொண்டிருக்கும் பதிலில்தான் அவர்கள் பூரண கவனம் வைத்திருப்பர். அதுதான் விசாரணை போது நமக்கு தேவை. சாட்சியை கூர்ந்து கவனிக்க, சாட்சியின் குணாதிசயத்தை அடியோடு படிக்க, அவரின் மனோநிலையினை, அதன் நிலைப்பாட்டை உள்ளது உள்ளபடி கிரகிக்க, இயல்பனை படம் பிடிக்க கிடைக்கும் அற்புத வாய்ப்பு இது. நொடியும் நழுவ விடக்கூடாது. யார் உண்மை, யார் பொய், யார் நடிப்பு, யார் வெகுளி, யார் ஆழம், யார் வழக்கிற்கு கொஞ்சமும் சம்பந்தம் இல்லாதவர், யாரை நழுவ விடவே கூடாது, யார் குற்றவுணர்வு மிகுந்திருப்பது என எல்லாம் தளம் போடும். இப்படி நாம் தொகுத்து கொண்டிருக்கும் போதே இணையாக கொலைக்களம் பற்றி சிறு பொறி கிளம்புமா என கிஞ்சித்தும் வீணாக்காது தேடிக்கொண்டிருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நிஜ பொறி, உண்மை பொறி, உதவி வழக்கை முடிக்க உதவும் பொறி எப்பொழுதும் கிடைக்காது. ஆனால் எப்போதாவது கிடைத்தே விடும். தன் பேச்சில் திருப்தி அடைந்தவராய் சிறு பெருமை புன் சிரிப்பை தவழவிட்டார். அந்த அனுபவத்திற்கு முன்னால் நான் குறுகியிருந்தேன். அப்புன்வருவலில் கடையில் என் காது மட்டும் கேட்க முணுமுணுத்தார். பந்தயம் சார்லஸ், நினைத்தால் உதவும் பொறிகளை கிளப்பிவிட நிச்சயம் மகதாவால் இயலும். ஆனால் கட்டுப்படுத்தப்படுகிறார். ஏன்? விளங்கவில்லை. பார்ப்போம். உண்மை பொறியை எப்படி அறிவது? அது நம்பகத்தன்மை வாய்ந்திருக்குமா என கேட்டேன். அதுதான் சொன்னேனே, எப்போதாவது தான் அகப்படும். அதுவே இருண்ட அறைக்குள் நீளும் ஓர் ஒளிக்கோடு. அதில் பிரயாணித்து ஒளியின் உற்பத்தி ஸ்தானத்தை அடைந்துவிட வேண்டும். என்ன சொல்ல வருகிறேன் என்று புரிகிறதா? வீட்டிலுள்ள எல்லோருக்கும் இப்படியோ அப்படியோ என நடந்த கொலைக்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் தோணலாம். சொல்வார்கள். அவை அனைத்தும் வீண். மௌனம். கொலைக்கான உள்ளெண்ணம், கிட்டத்தட்ட குறிக்கோள், ஆணித்தரமாக இலக்கு என நமக்கு உணர்த்தும் ஒரே மோட்டிவ், சராமாரியாய் கேட்கப்படும் கேள்விகளுக்கு நடுவில் திடுதிப்பென்று இது யாரிடம் வெளிவருகிறதோ அவரேதான் குறிப்பிட்ட ஒளிக்கோடு. துப்பறிதலில் என் கல்லூரி நாட்களில் கிட்டிராத அனுபவ சொற்பொழிப்பு இச்சில நிமிடங்களில் வாய்த்தது. மாடியில் இப்பொழுது நாங்கள் நெருங்கியிருந்த அறைப்பகுதியின் கதவு தாழிடப்பட்டிருந்தது. அதில் ஓசை எழா வண்ணம் தட்டினார். தட்டிய உடனேயே தாமதமின்றி கதவு திறக்கப்பட்டது.
திறந்தவர் கதவருகே இருந்திருக்க வேண்டும். அதனால்தான் உடனேயே திறந்து விட்டார். ராட்சசன் போல் இருந்தார் அவர். என்ன தோள்கள், என்ன அகலமான புடைத்தெழும் மார்பு, அடர்த்தி மிகும் கருங்காடாய் சுருள் முடி, கருப்பு நிறம் மிகுந்த சுமாரான முகந்தான். ஆனால் அதில் தெரித்த சிரிப்புக்கலை ஓர் ஈர்ப்பு. எங்களை பார்த்தால் உடனே ஓ எஸ் என்று சொல்லி மலமெளவென பின்னுக்கு தள்ளிக்கொண்டு நாங்கள் உள்ளே நுழைய வழிவிட்டார். இது யார் வேண்டுமானாலும் என் வீட்டுக்குள் வரலாம் என்னும் குணம் கொண்ட ஓர் காட்டும் உபசரிப்பாய் தோன்றியது. வாருங்கள், நான் கிளம்பிக் கொண்டிருந்தேன். எனினும் பரவாயில்லை, வந்து அமருங்கள். நான் என் மனைவி கிளம்சியை அழைக்கிறேன். ஓ, இங்கேதான் இருக்கிறாயா டார்லிங்? வா, இதுதான் இன்ஸ்பெக்டர் டெவேரேனார். என்றால் ஒரு நிமிடம் காத்திருக்க முடியுமா இன்ஸ்பெக்டர் என கேட்டபடி வலப்புறம் இருந்த ஓர் அறைக்குள் நுழைந்து திரைசீலையை இழுத்து மூடி மன்னிக்கவும், காக்க வைக்கிறேன் என மிகுந்த மரியாதை காட்டினார். அறையிலிருந்து ரிங்காரமிட்ட தேனி ஒன்று வெளியேறிட அதனால் ஒரு அமைதி உண்டானது போல் இருந்தது. திருமதி கிளம்சி ரோஜர் அந்த அறையின் எதிர் சுவரில் பதிந்திருந்த சன்னல் வழியாய் வெளியே பார்த்தபடி நின்று கொண்டிருந்தார். இப்பொழுது எங்களை பார்த்து நன்றாக புன்னகை பூத்தார். அவரின் தோற்றமும் அறையின் அமைப்பும் ஒரு கணம் துணுக்குற வைத்தன. அறை சுவர் முழுவதும் வியாபித்திருந்த வெண்ணிற வர்ணம்தான் வெள்ளை என்பதற்கு முழு விளக்கம் தர முடியும். தந்த நிறமோ மக்கிய கிரீம் நிறமோ கொண்டு சொல்லப்படும் வெள்ளை அல்ல இது. தீர்க்கமான வெள்ளை. சுவரில் படம், பொம்மை, கடிகாரம் எதுவும் மாட்டப்படவில்லை. சாம்பல் மற்றும் நீல நிறத்தில் முக்கோண வடிவிலான ஒரு வினோத சாதனம் மட்டும் இருந்தது. அறையுள் உட்கார சில நாற்காலிகள், ஒரு கண்ணாடி டீப்பாய், ஒரு சிறு புத்தக அலமாரி ஆகியவை மட்டுமே இருந்தன. அலங்கார பொருட்கள் ஏதும் இல்லை. நல்ல வெளிச்சமும் ஜிலுஜிலுப்பான காற்றோட்டம் மட்டுமே குவிந்திருந்தன என சுருக்கமாக சொல்லலாம். இங்கு பார்க்கும் ரோஜரின் மனைவிக்கும் பழகிய பிலிப்பின் மனைவிக்கும் அதீத வித்தியாசங்கள் புரிந்தன. வெண்ணைக்கும் சாக்கு கட்டிக்கும் போல ஒவ்வொரு பெண்ணும் ஒவ்வொரு வகை. ஒரு தனி தீவு. ஒரு குணாதிசயம் கொண்டுள்ள பெண்ணை போல இன்னொரு பெண்ணை பார்ப்பது வெகு அரிது. ஆனால் மகதா மட்டும் விதிவிலக்கு. மகதா யார் எது சொன்னாலும் அப்படியே இலகி சட் சட்டென குணம் மாறும் இயல்போடு பலவித பெண்களின் கலவையாய் நம்பகத்தன்மையற்ற முதிர்ச்சியற்ற ஒரு பெண்ணாய் வளைய வருகிறார். ஆனால் கிளம்சி நிச்சயம் அவ்வகை அல்ல என என்னால் தெளித்தறிய முடிந்தது. கிளம்சி பேசுவோர் பேச்சால் கவரப்பட்டு பேசுவோராகவோ அல்லது வேறு யாராகவோ மாற்றிக்கொள்ள முடியாது. அவர்தான். தெளிவான, அதே சமயம் கூர்மையான பாத்திரம். 50 வயதுக்கும் சற்று மேலிருக்கும். கொஞ்சமாய் நறுக்கி வளர்க்கப்பட்டிருந்த அவர் நரைத்த முடி, அவரது சிறிய புத்திசாலித்தனமும் புத்துயிரும் மிகுந்திருந்த முகத்திற்கு மிக அழகாக பொதிந்திருந்தது. சற்றே கருமை குறைந்திருந்த, பார்க்கும் யாவற்றிலும் எதையோ ஆழ ஊடுருவி தேடும் பூனை விழிகள். சராசரி பெண்ணின் மனசூழலில் கிளம்சி வாழ்ந்திருக்கவில்லை என்பது நிச்சயமாயிற்று. இவரின் தெளிவான அதே சமயம் கூர்மையான பாத்திரம் கூட ஆபத்தானதுதானோ? இந்த வீட்டில் இருக்கும் ஒவ்வொருவரும் முழுக்க முழுக்க வேறுபட்டவர்கள். அவர்களின் போக்கு எப்பொழுது வேண்டுமானாலும் அவர்களை தன்னிலை இழக்க வைக்கும், குரோதத்துக்குள் நுழைக்கும். இவ்விதமாய் முழுக்க முழுக்க வேறுபட்ட கதாபாத்திரங்களை வேறு எந்த வீட்டிலும் பார்க்கவே இயலாது என சோஃபியா விளக்கியதின் முக்கியத்துவம் உணர்ந்து இக்கணத்தில் அவளை மனமாற உயர்த்தினேன். உட்காருங்கள் இன்ஸ்பெக்டர், மேலும் ஏதாவது துப்பு கிடைத்ததா என்று துல்லியமாக கேட்டார் கிளம்சி. மரணம் எஸ்ஸரின் உட்கொண்டிருப்பதால் நிகழ்ந்துள்ளது திருமதி ரோஜர். ஓ என சிந்தித்தபடி சொல்லி, எஸ்ஸரின் உட்கொண்டது தெரியாமல் ஒரு விபத்தாய் நிகழ்ந்திருந்த வாய்ப்பில்லையா இன்ஸ்பெக்டர் என்று கேட்டார். கிடையவே கிடையாது. சரி, தயவு செய்து என் கணவரிடம் சற்று மென்மையாய் நடந்து கொள்ளுங்கள். நடக்க உள்ள விசாரணை அவரை நிச்சயம் பாதிக்கும். தன் தந்தையை பூஜித்தவர் ரோஜர். அதனால் நடந்த சோகத்தினை தன் மனதில் மிக தீவிரமாக எடுத்துக்கொண்டுள்ளார். ஏகமாய் உணர்ச்சி வசப்படும் நபரும் கூட. இதற்கு அதிக முக்கியத்துவம் தராது உங்கள் மாமனாரோடு உங்கள் உறவு சுமூகமாய் விளங்கிற்றா
என்றார் டிவேரேனார். ஆமாம் என்று விட்டு, பிறகு இருந்தாலும் அவரை எனக்கு அதிகம் பிடித்திருக்கவில்லை என்று சிறு குரலில் கூறினார். அது ஏன்? வாழ்க்கையில் அடைய வேண்டும் என அவர் வைத்திருந்த குறிக்கோள்களிலும் அவற்றை அடைய அவர் கையாண்ட அணுகுமுறைகளிலும் எனக்கு உடன்பாடே வந்ததில்லை. ஓ, பிராண்டாவுக்கு? பிராண்டா? அவளை நான் முழுவதும் பார்த்தது கூட கிடையாது. அவளுக்கும் லாரன்ஸுக்கும் இடையே ஏதேனும் இருந்திருக்கலாம் என நம்பும் சந்தர்ப்பம் வந்ததுண்டா? ஏதேனும் என்றால் காதலுறவு? நான் அப்படி எண்ணுதல் தவறு, ஆனால் ஊர்ஜிதமாய் தெரியாது என சொல்லும்போது அவரின் குரல் பாவம் இது போன்ற விஷயம் நடந்ததோ இல்லையோ எனக்கு தேவையில்லாதது என்பதை கோடிட்டு காட்டிற்று. இப்பொழுது உள்ளே சென்றிருந்த ரோஜர் அறைக்குள் நுழைந்த தேனியாய் மீண்டும் வந்து, ஒரு தொலைபேசி வந்தது, அதனால்தான் தாமதம். சொல்லுங்கள் இன்ஸ்பெக்டர், சொல்லுங்கள். கொலையாளி யார் என மேலும் ஏதேனும் ரூதுவாயிற்றா என பரபரத்தார். எஸ்தரின் ஏற்றப்பட்ட மரணம் சம்பவித்துள்ளது. அப்படியா? தெய்வமே, அந்த பெண்ணேதான். அவளால் தான் காத்திருக்க இயலவில்லை. அவளை தன் உயிராய் வைத்திருந்தார். அதற்கான பரிசு தான் இது. பாதகக்காரி பதற கதற கொலை செய்துள்ளார். என் ரத்தம் கொதிக்கிறது இன்ஸ்பெக்டர். வந்த ரோஜர் அப்படியும் இப்படியுமாய் எதையோ இப்பொழுதே செய்து முடிக்க வேண்டும் என்னும் வேகத்தில் நடந்தார். இரு கைகளாலும் தலைமுடியை இறுக பற்றி இழுத்தும் கொண்டார். நாங்கள் எல்லோரும் இங்கே இருந்திருக்கிறோம். அப்பா கொலை செய்யப்பட்டுள்ளார். எங்களால் என்ன பயன்? அவள்தான் என தீர்மானித்திருக்கிறீர்களே, இதற்கு குறிப்பிடும்படியான காரணம் உள்ளதா? காரணமா? வேறு யார் அப்படி துணிய முடியும்? பற்பல வருடங்களாய் அவருடன் உள்ள யாரும் இப்படி செய்ய கற்பனையில் கூட நினைத்திருக்க மாட்டார்கள். அந்த பிராண்டாவேதான். நான் என்றுமே நம்பியவன் அல்ல. பிடிக்கவும் செய்யாது. எனக்கு மட்டும் அல்ல, வீட்டில் யாருக்குமே. ஒரு நாள் இவளை அழைத்து வந்து தான் செய்த காரியத்தை சொல்லி என்னையும் பிலிப்பையும் திடுக்கிட வைத்தார் அப்பார். அதுவும் எந்த வயதில்? பைத்தியக்காரத்தனம், பைத்தியக்காரத்தனம். பற்களை நரவென கடித்தார் ரோஜர். குரோதம். சோஃபியா பயந்து பயந்து குறிப்பிட்டு காட்டிய குரோதம். தன்னிலை இழக்க வைக்கவல்ல குரோதம். அப்பா ஒரு விசித்திரமானவர் இன்ஸ்பெக்டர். சுறுசுறுப்பிலும் மனதளவில் கல்மிஷமற்ற இளமை துள்ளலிலும் அவருக்கு வயது 40. அவருக்காக இவ்வுலகை நான் விலையாய் தருவேன். எனக்காக அவ்வளவு செய்திருக்கிறார். நான் கேட்டு மறுத்ததில்லை. என்னை ஏமாற்றியதில்லை. இங்கு குத்துக்கல்லாய் ஒரு பாக்ஸிங் வீரனைப் போல அதிருப்தியுடன் நான் இருந்தும் நான் தான் அவரை ஏமாற்றிவிட்டேன். அவரின் மரணத்தை அனுமதித்தது நான் தான். அப்பா! நின்று கொண்டிருந்தவர் அப்படியே தன்னை நாற்காலியில் போட்டு அமர்ந்தார். கிளம்சி அமைதியாய் அவர் அருகில் வந்து, தெரியும் கண்ணா, என்ன செய்வது? முதலில் இவ்விஷயத்தில் பதறும் உங்கள் போக்கை குறைத்து அமைதி கொள்ளுங்கள். அப்பாவையே அதிகம் சிந்திக்காதீர்கள் என்று எடுத்து கூற, கைகளை இறுக்கமாய் பற்றி கொண்டு எப்படி அமைதியாய் இருப்பேன்? அந்த உன்னத தந்தையின் நினைவுகளை எப்படி களைத்தெறிவேன்? அது முடியுமா? முடிந்தால் அது நியாயமா? என்றார் ரோஜர். திருமதி ரோஜர் கிளம்சி தொடர்ந்தார். ஆனாலும் அமைதி தேவைதான் ரோஜர். முதன்மை இன்ஸ்பெக்டருக்கு நம் உதவி தேவையாய் உள்ளது. அவர் ஐயங்களை நிவர்த்தி செய்து கொள்ளத்தான் இங்கு வந்தே உள்ளார். ஆறுதல் சொல்ல அல்ல. ஓகே, நாம் அறியாமல் நிகழ்ந்துவிட்ட அசம்பாவிதத்தை தடுக்க முடியவில்லையே என கதறுவதை விட்டுட்டு, அதை செய்ய துணிந்தவரை பிடிக்க உதவினால் அப்பாவை காப்பாற்றாமல் விட்டுவிட்டோமே என்னும் உங்களின் குற்ற உணர்வும் தனியும். இது மட்டுமே இப்பொழுது முடியும் என்றார் கிளம்சி. இப்படி பேசியதில் கொஞ்சமும் காட்டம் கலக்கவில்லை அவர். நிலைமையை எடுத்துரைக்கும் மந்திரியாகத்தான் இருந்தார். அந்த முதிர்ச்சி என்னை ஈர்த்தது. நன்றி கிளம்சி என்று அவரை வாழ்த்தினார் டிவேரேனார். ரோஜர் அழுதார். எனக்கு என்ன தோன்றுகிறது தெரியுமா? அந்த கிராதகியின் கழுத்தினை என்று பற்களை கடித்து தொடர்ந்தார். அப்படியே நெருக்க வேண்டும் போல் உள்ளது. ஏதோ அவர் கைகளுக்கு இடையில் ஒரு கழுத்து உள்ளது போல பிசைந்து பார்த்து கொண்டார். இத்தனை வெறியா? ரோஜர்! கத்தி போன்று கூர்மையாய் கூப்பிட்டார் கிளம்சி. இப்பொழுது ரோஜர் அடங்கினார். தன் ஆறாவாரத்திற்கு மன்னிப்பு கேட்டுக்கொண்டார்.
தன்னை தன் உணர்வுகள் ஆள்வதாய் சொல்லி அனுமதி கேட்டு அறையை விட்டு வெளியேறினார். உண்மையில் ஒரு சிறு ஈயை அடித்தால் கூட துடிக்கும் ரகம் ரோஜர் என்று கிளம்ஸியின் வர்ணிப்பை அமைதியாய் தலையசைத்து ஏற்றுக்கொண்டே டெவேரேனர் தன் வழக்கமான கேள்விகள் ஒவ்வொன்றையும் அடுக்கலானார். அமைதி குலையாது பதில் தந்தார் கிளம்ஸி. ரோஜர் உணவகத் தலைமையகம் லண்டனில் பாக்ஸ் ஆபீஸில் என்னுமிடத்தில் உள்ளது. கொலை நிகழ்ந்த நாளில் ரோஜர் அங்கிருந்திருக்கிறார். ரோஜர் சீக்கிரமாய் வீடு திரும்பிவிட்டால் தந்தையுடன் அதிக நேரம் செலவழிப்பது வழக்கமாம். அன்றும் அது நடந்திருக்கிறது. கிளம்ஸி அவளது அலுவலகத்தில் இருந்திருக்கிறார். மாலை 6 மணி வாக்கில் வீடு வந்திருக்கிறார். வந்ததும், உங்கள் மாமனாரை போய் பார்த்தீர்களா? இல்லை, ஆனால் அவர் அறைக்கு சென்றிருந்தேன். ரோஜர் அவருடைய சிகரெட் பைப்பினை அங்கு மறதியாய் வைத்துவிட்டு வந்துவிட்டார். அதை எடுத்து வர போயிருந்தேன். இது போன்ற மறதி சமயங்களில் அவர் அங்கு வழக்கமாய் வைக்கும் இடத்தில்தான் பைப் இருந்தது. எடுத்துக்கொண்டு வந்துவிட்டேன். வயதானவரை எழுப்ப ஒப்பவில்லை. 6 மணி வாக்கிலே படுத்து விடுவது அவர் வழக்கம். அவர் சுகமினம் அடைந்த செய்தி உங்களை எப்பொழுது எட்டியது? பிராண்டா ஓடி வந்தால் 6:30 மணி கடந்த சமயம். இந்த ஒரு கேள்வியும் பைசா பெறாது என்பது எனக்கு இப்பொழுது புரிந்தது. ஆனால் பதில் சொல்லும் நபரின் உண்மையான குணத்தை பதில் சொல்லி கொண்டிருக்கும் போது அங்குலம் அங்குலமாக ஆராய இப்படிப்பட்ட முக்கியம் போல தோன்றும் கேள்விகள் டெவேரேனருக்கு எத்தனை அத்தியாவசியம் என்று எனக்கு தீர்க்கமாயிற்று. அவர் என்ன மாதிரி வேலைக்கு சென்று வருகிறார் என கேட்டார். அணுப்பிளப்பின் போது நிகழும் கதிர்வீச்சு சம்பந்தப்பட்ட துறையில் வேலையில் இருப்பதாய் சொன்னார். இடம் லண்டன். அணுகுண்டு துறையிலா வேலை பார்க்கிறீர்கள்? இருந்தாலும் இந்த நிறுவனத்தில் நடத்தப்படும் ஆய்வுகள் பாதகமான காரணங்களுக்காக அல்ல, நோய்களை குணப்படுத்துவதற்கான காரணங்களுக்காக. உரையாடலை நிறுத்திவிட்டது போல எழுந்த டெவேரேனர் வீட்டில் இவர்கள் இருவரின் பகுதிகளை பார்க்க விழைவதாய் சொன்னார். ஆச்சரியப்பட்டாலும் உடனேயே பார்க்கலாம் என உணர்த்தினார் கிளம்ஸி. படுக்கை அறையில் பளிர் வெள்ளையில் இருந்த 2 படுக்கைகள், சுவர், தளம், சிறு குளியலறை எல்லாம் ஒரு மருத்துவமனையின் அறையை ஞாபகப்படுத்தின. ஆடம்பர ஜாமான்களோ விதவித வாசனை வஸ்துக்களோ அற்று மற்றொரு வெண் பிரதேசமாய் ஓரிரு பக்கெட்டுகளும் குவளைகளும் கொண்டிருந்தது. குளியலறை. பிறகு தென்பட்ட அறை கதவினை திறந்துவிட்டபடி கிளம்ஸி சொன்னார், இது என் கணவரின் பிரத்யேக அறை. வாருங்கள் என்றார். அங்கு போய் அமர்ந்திருந்த ரோஜர் நுழைந்தோம். ஒரு சிறு விடுதலை மூச்சு விட்டேன். எங்கோ மனிதனுக்குள் அகப்படாமல் தியானங்களுக்கும் சிக்காத நெறி வழுவாத நிலையில் இருக்கும் அந்த ஆழ்நிலைக்குள் நான் புதைவதாய்ப்பட்டது. நிச்சயம் இது பிரத்யேக அறையே. அத்தனை தனிமை, அத்தனை அமைதி. கண்களை மேயவிட்டேன். அங்கும் இங்குமாயிருந்த வட்ட மேஜைகளில் தாள்களும் பழைய பைப்புகளும் புகை தூள்களும் நிறைந்திருந்தன. கிழிந்த ஈசி சேர்கள் சில, சுவர்களில் நிறமிழந்த சில குழு புகைப்படங்கள், பள்ளியில், கல்லூரியில் மற்றும் மிலிட்ரியில் இருந்தபோது எடுக்கப்பட்டவை. தீட்டப்பட்ட பாலைவனம், கடலின் கப்பல், மறையும் சூரியன் போன்றவற்றின் வண்ணம் மங்கிய ஓவியங்கள் ஒரு மென்மையான அறையாய் மனதில் பதிந்தது. அன்பான, நட்பு மிகுந்த அரவணைப்பினான ஒரு மென்மையான மனிதனின் அறையாய். எங்களை கண்டதும் நாற்காலிகளில் கூடி கிடந்த புத்தகங்களை அள்ளி கீழே போட்டு அமர இடம் செய்து, இவ்விடம் குப்பை காடாகிவிட்டது, இப்போது என் மனதின் பிரதிபலிப்பு என்றபடி தனக்கு எங்கள் இருவருக்கும் ஒயின் நிரப்பிய கோப்பைகளை நீட்டினார். மன்னிக்க, என் உணர்வுகள் என் கட்டுக்குள் இல்லை. அப்பாவை நினைக்க நினைக்க என் நிலை இப்போதெல்லாம் அப்படி தவறுகிறது. அப்பா என்று ஒரு மடக்கு குடித்தார். நான் என் கோப்பையை பெற்றுக்கொண்டேன். டெவேரேனார் மறுத்தார். சுற்றி கிளம்ஸியை தேடினார். எங்களை அனுப்பிவிட்டு அவர் போய்விட்டார். விவரம் தெரிந்த மனுஷி என்றார். கிளம்ஸியை தான் சொல்கிறேன். என் தனிமை அறைக்குள் என்னை என்றுமே அவள் தொந்தரவு செய்ததில்லை. இதுநாள் வரை நான் வாழ்ந்த வாழ்வில் அவள் ஓர் அற்புதம். அற்புதம். அவளை எந்த அளவு நான் மதிக்கிறேன் என விளக்கத் தெரியவில்லை. வாழ்க்கையில் கடும் காலகட்டங்களை சந்தித்தவள் அவள். அத்தனையும் வென்றுள்ளார். அவற்றை நான் உங்களுக்கு சொல்லியே தீர வேண்டும். உங்களுக்கு உதவுமோ உதவாதோ, எப்படியோ அனுமதியுங்கள். டெவேரேனார் கண்களால் ஆமோதித்து உன்னிப்பானார்.
அவளது முதல் கணவன் மிக நல்ல மனம் படைத்தவன், புத்திசாலி, படிகப் பொருட்கள் மீது ஆழ்ந்த ஆராய்ச்சி செய்து வந்தான். இவளும் அணுத்துறையில் ஆய்வில் இருந்தாள். இருவரும் சரியான ஜோடி. அவன் கொஞ்சம் கொஞ்சமாய் மடிந்து கொண்டிருந்தான் என தெரிந்தது. அவன் மீது உயிரை வைத்து பொத்தி பொத்தி பாதுகாத்து வந்தாள் கிளம்சி. ஆம், அவனுக்கு காசநோய், ஒரு முக சுளிச்சல், ஓர் எரிச்சல். மனைவியாய் அவனுக்கு பணிவிடை செய்வது தன் கடமை என்றும் அது தன் சந்தோஷத்துக்கு துளியும் பங்கமில்லை என்று மட்டுமே சொல்லி வந்தாள். துர்தஷ்டசாலி ஒரு நாள் இறந்தே விட்டான். கண்களை மூடி கிட்டத்தட்ட 1 நிமிடம் மௌனம் அமைத்தார் ரோஜர். மீண்டும் தொடர்ந்தார். முழுசுமாய் நொறுங்கி போனாள். காலம் ஓடியது. கொஞ்சம் அமைதியானாள். சில பல முயற்சிகளுக்கு பிறகு என்னை மணக்க ஒப்புதல் தந்தாள். அவள் வாழ்வுக்கு ஒரு போர்வையாக இருப்பதிலும் அவளுக்கு அமைதியை மீட்டு தந்ததிலும் எனக்கு அபரீத மகிழ்ச்சி. வேலைக்கு போக வேண்டாம் என்றேன். அணுத்துறை அரசு சம்பந்தப்பட்டது. அரசுக்கு ஒத்துழைப்பதில் தவறில்லை என்றாள். ஆய்வினை தொடரவும் பிரியப்பட்டாள். ஆனாலும் 100% மனையாளாய் விளங்குகிறாள். அவள் என் அதிர்ஷ்டம். எந்த ஆடவனுக்கும் கிடைத்திராத அதிர்ஷ்டம். அவளுக்காக என்ன வேண்டுமானாலும் செய்வேன், என்ன வேண்டுமானாலும். இவ்வளவு உணர்வுபூர்வமாக ரோஜர் விளக்கி கொண்டிருக்க, டெவேரேனார் தான் உண்டு தன் கடமை உண்டும் என்னும் ரீதியில் தனது அஸ்தான கேள்வியை எடுத்துவிட்டார். உன் தந்தை மரித்த போது நீ எங்கிருந்தாய்? பிராண்டாதான் ஓடி வந்தா. அப்பா மிக மயக்க நிலையில் இறங்கிக் கொண்டிருப்பதாய் படபடத்தாள். நான் மிக பிரிய கிழவனோடு 1/2 மணி முன் வரை இருந்தேனே. அப்பொழுது மிக நன்றாய்தானே இருந்தார் என்று துடித்துடித்தேன். ஓடினேன். முகம் முழுவதும் நீளம் பாய்ந்து விட்டிருந்தது. இழுத்து கொண்டிருந்தார். பிலிப்பை நோக்கி ஏறத்தாழ பறந்தேன். அவன் வந்து பார்த்து மருத்துவத்துக்கு தொலைபேசி செய்தான். யாராலும் காப்பாற்ற முடியவில்லை. கனவாய் இருந்துவிடக் கூடாதா என ஒரே ஒரு கணம் ஆசைப்பட்டேன். கனவு. விரக்தியாய் முடித்தார். ரோஜரின் அறையிலிருந்து, இறுக்கமான சூழ்நிலையிலிருந்து சிறு தயக்கத்தோடு விடை பெற்று அவர்களது வீட்டிலிருந்து வெளியே வந்தோம். பிலிப்புக்கும் ரோஜருக்கும் தான் எத்தனை வேறுபாடு! இத்தனைக்கும் இருவரும் சகோதரர்கள் வேற. ஆச்சரியம் என்றவர் அனுபவித்து சொன்னார். ஒவ்வொருவரிடமும் விதவிதமான பொருட்கள், அறைகள். அவை ஒவ்வொரு கருத்தை, கற்பனையை, ஊகத்தை நம்முள் தூவுகின்றன. வேடிக்கையா இல்லை? நான் ஒப்புக்கொள்ள, விதவிதமான ஆட்களும் திருமண பந்தத்தால் இணைகிறார்கள் இல்லையா என்று அவர் தற்போது சொன்ன அமைதியான பிலிப் மற்றும் ஆரவாரமான மகதா ஜோடியை, அல்லது ஆரவாரமான ரோஜர் அமைதியான கிளம்சி ஜோடியா என பிரித்து பார்க்க முடியவில்லை. ஆனால் 2 ஜோடிகளுக்கும் பொருந்தும். இவரை ஒரு கொலைகாரனாய் என்னால் தற்சமயம் ஏற்க முடியவில்லை. உனக்கு என்று கேட்டுவிட்டு பின் என் பதிலை அனுமதிக்காது, ஆனால் சொல்ல முடியாது, யார் எப்படி மாறுவாரோ என முடித்தார். சோஃபியா தான் கூட கொலை செய்துவிடும் மனோநிலைக்கு உந்தப்பட்டு விடலாம் என அலறியது நினைவுக்கு வந்தது. என்ன வீடையா இது! கிளம்சி ஆபத்தான குணம் கொண்டதுள்ளாய் படுகிறது. பச்சாதாபம் அற்றவராய், பிடிக்காவிடில் எத்தனை பழகியிருப்பனும் குற்ற உணர்வாய் அற்று வெறுத்து தள்ளிவிடும் குணம். எனக்கும் இதே முடிவுதான் மனதில் பட்டது. ஆனால் டெவேரேனார் ஒருவர் வாழ்க்கையை அணுகும் முறையும் இலக்குகளை அடைய கடைபிடிக்கும் வழிகளும் சரியில்லாத ஒரே காரணத்திற்காக அவர் கொலை செய்யப்பட்ட வரலாறு உண்டா? அவ்வரலாறு வழி கிளம்சியும் இருப்பாளா? நல்ல முதிர்ச்சி உள்ள, வாழ்க்கையில் அடிப்பட்ட பெண்ணாயிருப்பதால் கேட்கிறேன். அதுபோல ஒரு வழக்கினை நான் கேள்விப்பட்டதில்லை. பார்ப்போம். இப்போதைக்கு பிராண்டாவை சுற்றி மையம் கொள்வதுதான் சிறந்தது. ஆயினும் சரியான சாட்சி வேண்டும் சார்லஸ். அது கிடைக்காமலே போய்விடுமோ என மீண்டும் எனக்கு சிறு அச்சம் உதிக்கிறது.